ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமயிலில் ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நானுமே ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் வீடியோ தான் இது. நான் என்ன கோல்டு வாங்கியிருந்தேன், எப்படி இந்த கோல்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதே மாதிரி பண்ணேன். இதனால் எனக்கு லாபமாக நஷ்டமாக என்ன பெனிஃபிட் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தான் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் விஷயம் நான் எப்படி இந்த கோல்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ அக்ஷய திருதிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அக்ஷய கோல்டு ப்ளஸ் அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ என் சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த சீட்டை நான் டிஸ்கண்டினியூ பண்ணி தான், அதாவது டிஸ்கண்டினியூன்னு சொல்ல முடியாது, அதில் நான் 1 கிராம் சேவ் பண்ணிட்டேன். எப்படியும் நெக்ஸ்ட் மந்த்து 19 நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதை நான் பாதியில் ரிடம்ஷன் பண்ணிட்டேன்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் நான் இந்த ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு லாபமாக அமைஞ்சதா இல்லை நஷ்டமா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நான் ரிங்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் சேவ் பண்ணது 1 கிராம் 6 மில்லி நான் சேவ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது அக்ஷய திருதி ஆஃபர் என்ன அப்படின்னா, எந்த நகை எடுத்தாலுமே 9% நமக்கு வேஸ்டேஜ் வந்துடும். மேக்ஸிமமே 9% தான். ஸோ அதுதான் இப்போ அவங்க போட்டிருக்க, அதாவது செயின்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா 3%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி 3%, ஆரம் பேங்கிள்ஸ் அப்படின்னா 5%. ஸோ மேக்ஸிமம் ஆன்டிக் ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா கூட நமக்கு 9% தான் வேஸ்டேஜ், அதுக்கு மேலே வராது. அந்த மாதிரி ஆஃபர் தான் தங்கமயிலில் போயிட்டு இருந்தது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடுவில் கடைக்கு போயிருந்தப்போ இந்த ஸ்கீமை பற்றி நான் விசாரித்தேன். இதில் நான் 22 கேரட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது அக்ஷய கோல்டு ப்ளஸ் 22 கேரட் அதான் 916 சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 24 கேரட்டாக 1 கிராம் கோல்டு காயின் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டிருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் காயினே வாங்க முடியாது இந்த ஸ்கீமில். அக்ஷய ப்ளஸ் கோல்டு அக்ஷய திருதிக்கு நகை வாங்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஸ்கீமே. காயினே முதல்ல பர்ச்சேஸ் பண்ண அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னா பெனிஃபிட் தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தானே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க இல்லை மேம், நகையாக எடுத்தால் பெனிஃபிட்டோடு எடுக்கலாம், ஆனால் காயினே எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் அப்போவே எனக்கு தோணுச்சு, எப்படியோ நம்ம போயிட்டு ஒரு பெரிய வாக்குவாதம் பண்ணி தான் அக்ஷய திருதிக்கு 1 கிராம் காயின் நம்மளால் வாங்க முடியும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, அக்ஷய திருதிக்கு போயிட்டு இவங்க காயின் வாங்க நம்மளை அலோவ் பண்ணலை அப்படின்னா நம்ம பிடிக்காமலும் ஒரு நகையை தான் எடுக்கணும், அதுவுமே வேஸ்டேஜ் ஐயா கொடுத்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் 9% வேஸ்டேஜ்லேயே நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகேன்னு ஷாப்புக்கு போயிட்டு பார்த்தோம். 1 கிராமில் எப்பவும் போல தான் எங்கள் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கம்பல் பார்த்தேன். 1 கிராம்ன்றனால வளையெல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நார்மலாக கம்பல் நார்மல் மாடல் எப்போவும் யூஸ் பண்ணுற ரெகுலர் மாடல்ஸ்லாம் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு ரிங்கு பார்க்கலான்ட்டு ரிங் செக்ஷனுக்கு போனேன். ஒரு டிசப்பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1 கிராமில் இயரிங்குமே நான் செக் பண்ணி பார்த்தேன், ரிங்ஸுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். HUID நம்பர் சுத்தமாக கண்ணுக்கே தெரியல. அங்கே கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய கடையில் சேல் பண்ணுற நகைக்கு போய் HUID இல்லாமல் இருக்குங்களா, நீங்கள் இப்படி கேட்கவே தேவையில்ல, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டிங் மாடல் ரிங்ஸ் எடுத்து காமிச்சாங்க. இதுலேயே பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக தெரியுது. அந்த 1 கிராம் காஸ்டிங் மாடல் ரிங்ஸில் தெரியுது, ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக தெரிஞ்சுது. பட் இதிலலாம் சுத்தமாக கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஒரு க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு அவங்களுமே தேடி பார்த்துட்டு எங்கே இருக்குன்னே சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அடித்து வாதாடி பேசுனாங்க. பட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பசங்களை வேறு கூட கூட்டுட்டு போயிருந்தோம். ஸோ பசங்க கொஞ்சம் ஒரு பக்கம் அமக்கலும் அப்படின்னோடனே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிராமுக்கு போய் நீ இந்த அளவுக்கு இப்படி பார்க்கணுமா பண்ணணுமா, சட்டுன்னு எதனா ஒன்று பார்த்து எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி என்னை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு என்னாலையும் ரொம்ப அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு HUID நம்பர் காமிச்சா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்ற மாதிரி பேச முடியல, ஆர்கியூமெண்ட்டே பண்ண முடியல. சரி ஓகேன்ட்டு இதோட பியூரிட்டி மட்டும் நான் செக் பண்ணி பார்த்தேன்.
அது மட்டுமே 916 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக அதோட பியூரிட்டியை காமிச்சிது. சரி ஓகே 1 கிராமுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்மார்க் இருந்தது, 916ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் HOD நம்பர் வந்து சுத்தமாக எங்கே இருக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. மைன்யூட்டாக கொடுத்துருந்தாவது கண்ணில் தெரிஞ்சிருமான்னு இதை நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா 27ஆம் தேதி. இப்போ வரைக்குமே நான் இன்னமும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னமும் என்னால் கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து இப்படி தான் என்னோடய பர்ச்சேஸ் அமைஞ்சுது. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம அக்ஷய கோல்ட் ப்ளஸில் சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தங்கமயிலில் நமக்கு ஆவரேஜ் ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ என்னோடய ஆவரேஜ் ரேட்டு வந்து 14,318 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் 27ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கோல்டு ரேட் வந்து 13,265 ரூபா அந்த ரேட் தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டை அவங்க எடுத்துக்கல, 13,318 ரூபா அந்த ரேட்டை தான் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணாங்க. அவங்க போட்ட அந்த வேஸ்டேஜ் அது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்போ நான் 18ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது போட்டிருக்க வேஸ்டேஜும் இப்போது இந்த ஆவரேஜ் ரேட்டுக்கே எனக்கு போட்டிருக்க வேஸ்டேஜுமே கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஒரு 300 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போதைக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது அடுத்த மாதம் அக்ஷய திருதிக்கு கோல்டு ரேட் என்ன இருக்குது, அப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும் அப்படின்றத நான் பார்க்கும்போது தான் தெரியும் நான் பண்ணது வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்து ஒரு கோல்டை வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால தான் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஒரு 9% வேஸ்டேஜில் வந்து நான் இந்த கோல்டை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராமுக்கே வந்து 13 மில்லி வந்து கம்மி. நான் சேவ் பண்ணது 1 கிராம் 6 மில்லி. ஆனால் நான் எடுத்தது வந்து 0.987 அந்த மில்லிகிராம்ஸ் தான். அதாவது 1 கிராமுக்கு 13 மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருந்தது. எனக்கு கால்குலேஷன் போடும்போது வந்து அமௌண்ட்டாக தான் இதை அமௌண்ட்டாக பார்த்து தான் போட்டாங்க. ஸோ நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு 14,400 ரூபா நான் கட்டியிருந்தேன். அந்த அமௌண்ட்டில் நான் வாங்கின இந்த மில்லியை வந்து லெஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் வந்தது. 9% வேஸ்டேஜ் இவ்வளோ, ஜிஎஸ்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் தான் பண்ணி எனக்கு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து இந்த 14,400 ரூபா நான் பே பண்ணது மட்டும் இல்லாமல் 1,370 ரூபா வந்து கடைசியாக நான் பே பண்ணி தான் நான் அந்த ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய தங்கமயில் பர்ச்சேஸ் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.